வெல்கம் டு நம்மாழ்வார் தோட்டம் டு தையூர் விர்ச்சுவல் சைட் விசிட். நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ்: லொகேஷன், சரௌண்டிங் டெவலப்மெண்ட்ஸ், ப்ரமோட்டர்ஸ் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ப்ரைஸ். லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்ல கேளம்பாக்கத்துல இருந்து திருப்பூரூர் போகிற வழியில் SSN காலேஜுக்கு பின்னாடி நம்ம நம்மாழ்வார் தோட்டம் 2 அமைஞ்சிருக்கு. நீங்க கேளம்பாக்கத்துல இருந்து திருப்பூரூர் போகும்போது விஜயசாந்தி அபார்ட்மெண்ட் தாண்டி ஒரு ரைட் எடுக்கணும். அங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. நம்ம லொகேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர்ல இருக்கிற 2 மெயின் பைபாஸ், ஒன்னு கேளம்பாக்கம் பைபாஸ், இன்னொன்னு திருப்பூரூர் பைபாஸ். நம்ம சைட் கேளம்பாக்கம் பைபாஸ் முடிஞ்சு திருப்பூரூர் பைபாஸ் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருக்கு. அதனால நீங்க எங்க போறதுனாலும் டிராபிக்ல மாட்டாம ஈஸியா போயிடலாம். நம்ம சைட் இருக்கிற பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஓஎம்ஆர் இப்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஓஎம்ஆர்ல இருந்து நம்ம சைட்டுக்கு ரைட்ல திரும்புவோம். அதோட லெஃப்ட் சைட்ல 11 ஸ்கிரீன் சினிமா காம்ப்ளெக்ஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சைட்டை தாண்டி ஸ்போர்ட்ஸ் சிட்டி 500 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்றாங்க. ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஹாப்பனிங் பிளேஸ். ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து ஒரு ரைட் எடுத்து 5 மினிட்ஸ் உள்ள போனீங்கன்னா நம்ம சைட் வந்துடும். போற வழியில திருப்பூரூர் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வருது. நெக்ஸ்ட் ஹிரானந்தினி, அடுத்து SSN இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதுக்கு அடுத்து சென்ட் பிரான்சிஸ் ஸ்கூல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. Now we are entering நம்மாழ்வார் தோட்டம் புதுப்பாக்கம், a calm and quiet place. ஓஎம்ஆரோட அசல் பஸ்ஸில் இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நம்ம நம்மாழ்வார் தோட்டம் ஒரு குவைட்டான காமான பிளேஸ். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் வைப் கிடைக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்மாழ்வார் தோட்டம் புதுப்பாக்கம், அதுல ஒரு 50 வில்லாஸ் பண்ணியிருக்கோம். அங்க ஒவ்வொரு வில்லாவுமே யூனிக். ஆனா வெளியில இருந்து பாத்தீங்கன்னா சேம் டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணியிருப்போம். 2D டிசைன் போடுறதுல இருந்து ஃபுல்லா கஸ்டமரோட நீட்ஸை கன்சிடர் பண்ணி அவங்க சொல்ற பிளான்ல இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன மெட்டீரியல் கேட்கறாங்களோ அதை யூஸ் பண்ணுவோம். எல்லாமே ஃபிளெக்சிபிள் தான். நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை எங்களால முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி டெலிவர் பண்ணுவோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. நாங்க நம்மாழ்வார் தோட்டம் புதுப்பாக்கத்துல அவென்யூ ட்ரீஸ் வைக்கிறதுக்கு பதிலா ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் வச்சிருக்கோம். அதனால அந்த கம்யூனிட்டிக்கு ஃபியூச்சர்ல எப்பவும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். பிளஸ் நேட்டிவ் ட்ரீங்கிறதால புயலால பாதிக்கப்படாது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்மாழ்வார் தோட்டம் 2. இதை பத்தி யோசிக்கும் போது அடுத்த லெவலுக்கு இது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு யோசிச்சோம். இதுல அவென்யூ ட்ரீஸ்க்கு பதிலா நேட்டிவ் ட்ரீஸ் மட்டும் இல்ல, அங்க இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்ல மெஜாரிட்டி அங்கேயே விளைய வச்சுக்கணும். அதான் எய்ம். அதை எப்படி பண்றதுன்னா, வீட்டு தோட்டம் போட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான காய்கறி